நான் இறந்ததுக்கு அடுத்தது என் பொணத்து கூட 100 நாள் நீ குடும்பம் நடத்தணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு பொண்டாட்டி இல்ல புருஷன் கேட்பானா? இங்க ஒரு பொண்ணு அதே மாதிரி தான் புருஷன் கிட்ட கேக்குறா. எதுக்கு கேக்குறா, என்ன கேது அப்படின்றத 2025 வருஷம் ரிலீஸ் ஆன டம்ப் வாட்சர் அப்படின்ற ஒரு தாய்நாட்டு படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாட்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனல் பிடிச்சிருக்கா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு அழகான காதல் கதை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு செவத்துக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான். அப்ப தெரியாம ஒரு பெயிண்ட் ஒரு பொண்ணு மேல விழுந்துருது. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். முதல்ல இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க ஆரம்பிச்சவங்க அடுத்து மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீட் பண்ணவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இல்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த பொண்ணுக்கு ஒரு வியாதி இருக்கிறது ஹீரோக்கு தெரிய வருது. அதாவது ஹீரோனுக்கு லைட்டா பேனிக் மாதிரி வந்துச்சுன்னா டக்குனு மயக்கம் போட்டுருவாங்க. மயக்கத்துக்கு போனவங்க அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தூக்கம்ன்றது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, சில நாட்கள்ல 5 நாள் வரைக்குமே இந்த பொண்ணு தூக்கத்துல இருந்திருக்கா. இப்படிப்பட்ட ஒரு வியாதியில ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் நிரந்தரமா தூங்கி போயிட்டா, அதாவது இறந்து போயிட்டா. இறந்து போன ஹீரோயினோட புடலை ஒரு சவப்பெட்டியில வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட உடம்ப பார்த்து ஹீரோவும் கண்ணீரோட நின்னுட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனில ஒரு 10 பேர் கிட்ட வேலை பார்த்திருப்பாங்க. அந்த கம்பெனில இருந்து ஒரு பொண்ணு ரொம்ப லேட்டா வேலையை விட்டு வீட்டுக்கு கிளம்புறா. இல்ல வேலையே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறா. பாக்குறதுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. அவங்க அம்மா கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் பண்ணா பழக்கமா தொண பேசிட்டே இருக்கிறவங்க எப்பயுமே இந்த ஒரு விஷயத்தை கேட்காம காலை கட் பண்ண மாட்டாங்க. எப்பமா உனக்கு கல்யாணம்? நீ லவ் பண்ற பையன் கூட தானே இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஒரே வீட்டுல வாழ போறீங்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஊர்ல இருக்கவங்க 4 வார்த்தை நல்லா பேசுவானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணு சரிமா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டா. இப்ப ரொம்ப சோகமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போறா. அங்க போன இந்த பொண்ணு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிறா. இந்த பொண்ணு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வேடா இருக்கா. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த பொண்ணு போதையில இருக்கா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு, அதாவது ஹீரோனே வச்சுப்போமே, அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றது சுத்தமா தெரியல. ஒரு மாதிரி மயக்கத்திலே இருக்கிறா. மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கண்ணமூச்சி பார்த்தா இப்ப ஹீரோட வீட்டுல இருக்கிறா. ஆமா, ஹீரோவும் இந்த பொண்ணும் ஹீரோன் இறந்ததுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போல இருக்கு. இப்ப ஓனரமா வீட்டுல தான் இந்த பொண்ணு இருக்கிறா போல இருக்கு. இப்ப ஹீரோ பெல்ல எங்க அவசரமா கிளம்ப போறப்ப உடனே ஹீரோன் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் இதே வீட்டுல இதே மாதிரி இருக்கிறது? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்ல. எங்க அம்மா வர எப்பயாச்சும் ஒன்னு மீட் பண்ணணும்னு சொல்லி கேக்குறாங்க. நீ எப்பயாச்சும் ஒரு வாட்டி டைம் கொடுத்தினா போதுமே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ என்ன சொல்றான், சரி நானுமே வந்து பார்த்தா உங்க அம்மா மீட் பண்ணணும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆனா டைமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், போயிட்டு நம்ம கண்டிப்பா உங்க அம்மா மீட் பண்ணலாம், ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவன் பொண்டாட்டியோட கம்பெனிக்குள்ள போறான். இவங்க தான் ஓனர் ஆச்சா. இவங்க வந்து ஒரு ரூமுக்குள்ள இருப்பாங்க. அப்படி போனதுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்தையுமே வெளியே உட்கார்ந்து இருக்கிற ஹீரோனுக்கு லைட்டா பொறாமை ஏற்படுத்துது. இப்ப ஹீரோவோட வீடும் ஆபீஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பில்டிங் குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த பேலக்கார பொண்ணு என்ன பண்றானா வீட்டுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது. அவ்வளவு சரி மழை விடட்டும் அப்படின்ட்டு படிக்கட்டுல அமர்ந்து இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு வெளில போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சரியான மழை பெய்யுதுல, எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க என் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து புதுசா ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுக்குறான். அந்த ட்ரெஸ்ஸுமே ஹீரோயின் போட்டுக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய கதை. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அதாவது ஹீரோயின் வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த உயில ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதை வாங்கிட்டு வேண்டாம் இருப்பா என்ன பண்றானா கார்ல ஒரு இடத்துக்கு போறான். எங்க போறான்னு சொல்லி பார்த்தா ஹீரோ ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த கிராமத்துல நிறைய பேய் போட்டுறவங்க இருப்பாங்க அப்படின்றான். ஆனா இந்த ஹீரோக்கு இந்த கடவுள் பேய் பிசாசு மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே இத ஒரு மையமா பணத்தை வாங்குறதுக்காக ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவன் கார் முன்னாடி ஒருத்தர் நிப்பா. அவனை திட்டிட்டு நேரா ஒரு வீட்டு கிட்ட போறான். இந்த வீடு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. அழகான அழகு எப்பா வெளியேந்து பாக்குறதுக்கே சூப்பரான ஒரு அழகுங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்றான், அந்த பொண்ணு கிட்ட இனிமேட்டு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இந்த வீட்டுல தான் வாழ போறோம். அது மட்டும் இல்லாம நமக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்குன்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு ரூம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வீட்டை சுத்தி காட்டிட்டு இருக்கிறான். இப்படி இவங்க 2 பேருக்கும் அந்த வீடு பிடிச்சி போக ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. சரி நைட் ஆயிட்டு சாப்பிட போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போக வீட்டுக்கு முன்பக்கம் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அந்த பொண்ணு என்ன பண்றா, நேரா போய் பயந்து ஹீரோ கிட்ட சொல்ல அவரு என்ன பண்றான்னா துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு எத்தனை வாட்டிடா சொல்லிருக்கேன் நீங்களே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு, போங்கடா என் காம்பவுண்ட் விட்டு வெளில போங்கடா அப்படின்ட்டு கத்தி அனுப்புறான். இதுக்கு அடுத்ததா இவங்க 2 பேரும் அந்த வீட்டுல புருஷன் பொண்டாட்டியா பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றானா குளிச்சிட்டு இருக்கிறா. இப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள மெதுவா முங்க பாருங்க. ஏந்திரிக்கும் போது இறந்து போன அந்த ஓனராமாவோட முகம் பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு பயம் வந்துடும். சரி அப்புறம் இதெல்லாம் கற்பனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்க பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தடவை பாப்பா. பக்கத்துல பார்த்தா இருக்க
மாட்டான். சரி எங்க போயிட்டான், அது இந்த நடுராத்திரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க படிக்கட்டுல இருந்து. வந்து பாக்குறப்ப இந்த வீட்டுக்கு வெளியில குடோன் மாதிரி ஒரு இடம் இருக்கும். இந்த வீட்டை சேர்ந்த ப்ராப்பர்ட்டி தான். அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி அந்த இடத்துல என்ன இருக்கு, யார் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுல இறந்து போன அந்த ஓனர் அம்மாவோட டெட் பாடிய ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. இத பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இங்க எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப ஹீரோ சொல்றான், பொறுமையாரு நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஏப்பா இறந்து போனவங்கள புதைச்சிருக்கணும் இல்லனா எரிச்சிருக்கணும், அதை விட்டுட்டு இந்த சவப்பெட்டிக்குள்ள இந்த பொண்ணோட டெட் பாடி எதுக்கு வச்சிருக்கீங்க, என்னடா கதை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். இந்த டெட் பாடி கூட நான் 100 நாள் பாத்துக்கணும், அப்படி பாத்துக்கிட்டாதான் இவளோட சொத்து எல்லாமே நமக்கு வரும், இல்லாட்டி அனாத ஆசிரமத்திற்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால கிரண்க்கு என்ன பண்றா, சரி போனா போகுது 100 நாள் தானே பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப இறந்து போன அந்த ஓனரோட முகத்தை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அப்படியே வந்து பார்த்தா ஒரு ரூம்குள்ள சில ஓவியங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் குள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த ஓனரமா உயிரோட இருக்கும்போது தன்னோட வீட்டில இருந்து அவங்க ஆபீஸ்க்கு போறாங்க. நைட் டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வேற. அப்படி போறப்ப அவங்க கேபின்குள்ள ஹீரோவும் இப்ப ரெண்டாவதா லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின், அவங்க 2 பேருமே வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. இத பார்த்ததுமே ஓனர் அம்மாவுக்கு அழுக வந்து, ஏன்னா ஹீரோ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதோட நேரா நைட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு ஹீரோ கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி இன்டைரக்டா கேக்குறாங்க, வர வர நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டு இருக்க, எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல அப்படின்றாங்க. உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான், எனக்குமே வந்து பார்த்தா இந்த வீட்டுல இருக்க சுத்தமா பிடிக்கல, வீடும் ஆபீஸும் ஒரே இடத்துல வச்சிருக்க, எனக்கு இதோ ஜெயிலு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம 2 பேரும் இது எல்லாத்தையும் மறந்துருவோம், இனிமேட்டு நம்ம எப்பயும் போல சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஓனரம் சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் திருப்பி வந்து பார்த்தனா ஓனரமா என்ன பண்றாங்க, ஹீரோவை கார்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னு சொல்லி பார்த்தா இப்ப இவங்க தங்கிட்டு இருக்காங்களே அந்த வீட்டுக்கு தான். அங்க போனதுமே இந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஹீரோக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றான். நீ தானே சொன்ன அந்த வீட்டுல சிறையில இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்ன, இப்ப நம்ம 2 பேரும் இனிமேட்டு இந்த வீட்டுல வந்து தங்க போறோம், நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தைங்க கூட சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட அழகே இந்த வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற இந்த போயோ அப்படின்றத இந்த வீட்டுக்கே ரொம்ப அழகான மரம். அதோட போனரம்மா பேருமே வந்து பாத்தீங்கன்னா போயோ தான். இப்படி இவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இந்த வீட்டை பத்தி எப்படி எல்லாம் வாழ போறோம் அப்படின்ற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாலே வாழ்ந்துட்டு இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவும் அவன் ரெண்டாவதா லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஹீரோயின் பொண்ணு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஹீரோயினுக்கு என்ன பண்றா, சமைக்கிறதுக்காக கிச்சன் போய் காய்கறி வெட்டிட்டு இருக்கா. அப்படி வெட்டிட்டு இருக்கும்போது இறந்து போன அந்த போனராமாவோட பேய் இந்த பொண்ணோட பின்னாடி நின்னுக்கிட்டு அவங்க வந்து இவ கைய வெட்டுற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. டக்குனு ஹீரோ கூப்பிடுறப்பதான் ஹீரோயினுக்கு வந்து சுயநினைவே வருது, ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா இந்த வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு மலை மேல ஏறி நின்னுக்கிட்டு இந்த வீட்டோட அழகை பாத்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகு. இப்ப அவங்க வெளில இருந்து பாக்குறப்ப கூட ரொம்ப பேரழகா தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஹீரன் என்ன சொல்றா, இந்த வீட்டோட அழகு கெடுக்கிறது அந்த போயோ அப்படின்ற ஒரு மரம் தான் அப்படின்ற. சரி டார்லிங், உனக்கு பிரச்சனைனா அதை வெட்டி எரிஞ்சிரும் அப்படின்ட்டு இந்த ஓவியர் பையனும் சொல்லிட்டு இருக்கிறான். அப்பதான் வீட்டுக்குள்ள ஹீரன் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயுமே ஹீரன் சம்பந்தப்பட்ட ஓவியங்களா இருக்கு. இதை வரைஞ்சது யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான். இறந்து போன பொண்டாட்டி ஓவியங்களை மட்டும் வரைஞ்சு வச்சிருக்க, உயிரோட இருக்கிற என்ன மட்டும் ஏன் வரைய மாட்டற அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிட்டு என்ன பண்றான் ஹீரோயினை கூட்டிட்டு நேரா ஒரு ஆத்தங்கரையில போய் உட்காந்து வரைய ஆரம்பிக்கிறான். அப்படி வரைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஆத்தோட தண்ணியில ஏதோ ஒரு சலசலப்பு தெரியுது. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா தான் வரைஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா இந்த சலசலப்பு கேட்டதுக்கு அடுத்தது ஹீரோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸா மாற ஆரம்பிக்குது. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் போய் கேக்குறப்ப அப்பதான் வரைஞ்ச ஓவியத்தை பாக்குறாங்க. அது இறந்து போன போனராமாவோட போட்டோ வரைஞ்சிருக்கான். நீ உனக்கு 24 மணி நேரமும் அவளோட நினப்பு மட்டும்தான், என்னோட நினப்பு சுத்தமா உனக்கு கிடையாது, நீ எல்லாம் எதுக்கு என்ன லவ் பண்ண, அவ இறந்து போன கடுத்ததும் அவளோட பணத்துக்குள்ளே நீ வாழ்ந்துட்டு இருக்கலாமே, ஏன் இப்படி கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு ஞாபகத்துல அவளோட முகத்தை வரைஞ்சிட்டேன், சத்தியமா நான் வேணும்னு சொல்லி பண்ணல, இன்னும் ஒரு 100 நாள் அந்த பணத்தை நம்ம தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா சொத்து சுகத்தை வச்சுட்டு வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இருந்தாலும் ஹீரோனுக்கு வந்து சுத்தமா இதுல உடன்படவே இல்ல. இப்ப ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு ஹீரோன் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ தொங்க இந்த பொண்ணை வெட்டுக்குள்ள கிழக்கிற மாதிரி ஒரு கை வருது, ஏகப்பட்ட கைகள் வருது. இதனால இந்த பொண்ணு என்ன பண்றா, துடிச்சு ஏந்திருக்கிற, இதெல்லாம் கனவுதான் போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல பாக்குறப்ப என் ஹீரோக்கு பத்தி இறந்து போன ஓனரம்மா படுத்திருக்காங்க. அவங்கள பார்த்துமே இந்த பொண்ணு அலறிட்டா. இதெல்லாம் கேட்டு ஹீரோ வந்துட்டு பயப்படாத, நீ ஏதோ கெட்ட கனவுதான் கண்டிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த காலகட்டம் நடக்கிறது 90sல போல இருக்கு. அதனால இவங்க ஒரு சின்ன டிவி உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்க, நமக்கு இந்த பணம் எல்லாம் தேவை கிடையாது, எனக்கு என்னமோ ஓனரம்மாவோட பணத்தை எரிச்சிட்டு நம்ம அதுக்கு அடுத்து இந்த ஊரையும் காலி பண்ணிட்டு எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஹீரோக்கு என்ன சொல்றேன்னா, அந்த டிவியை காட்டி, இங்க பாரு, திடீர்னு அடிக்கிற மாதிரி லாட்டரியில நமக்கு அடிக்க போறது கிடையாது, எனக்கு வேலை கிடையாது, உனக்கு வேலை கிடையாது, நம்ம எங்க போய் பழைக்க போறோம், நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே எதிர் வீட்டுல இருக்கிற இறந்து போன ஓனரம்மாவோட ஆத்மா ரத்த கண்ணீரோட பாத்துட்டு
இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா திருப்பி ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இதுல அந்த ஓவியரும் அந்த ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பாங்களே, அதை வந்து அந்த ஓனர் அம்மா பாத்துருப்பாங்களே, அதுக்கடுத்தா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த வியாதியே வந்திருக்குது. இதுக்கு அடுத்த நாளுக்கு என்ன பண்றாங்க, மயக்கத்துல இருந்திருக்காங்க, 4 கணக்குல இருந்திருக்காங்க. இப்படி இவங்க தூக்கத்துல இருக்கிறப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோக்கு என்ன பண்றாங்க, ஓனர் அம்மாவோட வீட்டுக்கு வராங்க, அதுவும் பெட்ரூமுக்கே வராங்க. அவங்கள பார்த்துமே ஹீரோ கேட்கறான், அம்மா நீ இப்ப எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இங்க வரக்கூடாதா, நான் வரது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, ஐயோ இவ இருக்கான்னு சரிப்பா நம்ம அப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பக்கத்து ரூம்ல போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காங்க. இந்த சத்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்கிற ஹீரோனுக்கு கேக்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இப்ப போன அம்மா வந்து பாத்தீங்கன்னா குணமாயிட்டாங்க. அவங்க திருப்பி தன்னோட ஆபீஸ்க்கு போறாங்க. அப்படி போகும்போது வழியில உட்கார்ந்து இருக்கிற ஹீரோனை பார்த்துட்டு முறைச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா தான் கீழே வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணு, அதுவும் தான் கணவர் கூடவே ஒன்னா இருந்திருக்கிறா. இப்படிப்பட்டவளுக்கு எப்படி என் முன்னாடி இருக்க தைரியம் இருக்கு அப்படின்ற ஒரு பொறாமையோட அவங்க நேரக்கு என்ன பண்றாங்க, தன்னோட கேபின்குள்ள போறாங்க. அங்க போனக்கு அடுத்தது ஹீரோனுக்கு என்ன பண்றா, யாருக்குமே தெரியாம சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா. காரணம் என்னன்னா அந்த ஓனர் அம்மாவுக்கு சிகரெட் போகனா பிடிக்காது, அவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கிற மாதிரி. அதனால அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம அடிச்சிட்டு இருக்க, அவ இருக்கிற இடத்துக்கே வந்துட்டு ஓனர் அம்மா நிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சா நான் மறைவா அடிக்கிறேன், ஏன் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, விட்டுடு இல்லனா நீ செத்துருவ அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. விட்டுடு இல்லனா நீ செத்துருவ அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. எதுக்கு மிரட்டுறாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை புருஷனை விட்டுன்றாங்களா இல்ல புகைப்பிடிக்கிறனால நீ செத்துருவ அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்களான்னு தெரியல. இப்படி இவங்க சொல்லிட்டு திரும்பும் போது டக்குன்னு ஹீரோனுக்கு என்ன சொல்றா, உங்க புருஷனை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்புல, நீங்க வந்து என்ன மிரட்டலாமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்றா. இது வந்து ஹீரோனுக்கு ஓனரமாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறைய போயிட்டு, அதனால அவங்க என்ன பண்றாங்க, நிறத்தனோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனது போய் அவங்க கணவர் புள்ள வராரு. வந்த கருத்து அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட டிராயிங் ரூம்ல இந்த சிகரெட் கிடைச்சது ஏது அப்படி சொல்லி கேட்கிறப்ப, உடனே அவளை திரு முழிச்சுக்கிட்டு, இல்லமா என்ன பாக்குறதுக்கு நிறைய கிளைண்ட் வராங்களே, அதுல யாராச்சும் விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அந்த ஓனர் அம்மா என்ன சொல்றாங்க, நீ திருந்த மாட்டீல, உன் மேல எவ்வளவு தப்பு இருக்கு, உன்னை எவ்வளவு நம்புறேன், ஆனா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்ககிட்ட சாடமாடியா சொல்றப்பலாம் நீங்க அந்த தப்பை ஒத்துக்கிட்டு இனிமேட்டு அந்த மாட்டி பண்ண மாட்டேன், திருந்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன்னு நினைச்சா ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாரு எனக்கு சண்டை போடுறதுலாம் டைம் கிடையாது, எனக்கு சண்டை போடுறதும் சுத்தமா பிடிக்காது, நான் போய் தூங்க போறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கிளம்புறான். அதுக்கு அந்த ஓனரமா ஒரு வார்த்தை சொல்றாங்க, சரி நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஹீரோ கிட்ட ₹1 பணம் கிடையாது. அவன் ஏதோ இந்த ஓவியம் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன சின்னதா பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர பொண்ணு யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஓனரமா. இப்ப இந்த அம்மா கிட்ட இருந்து இவன் விவாகரத்து வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவா நினைச்சா, அதுக்கு என்ன சொல்றான், எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் போச்சுப்பேன், ஆனா என்னோட உதவி இல்லாட்டி உனக்கு வர பேனிக் அட்டாக்ல இருந்து உனக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றான். ஓனரமா சாதாரணவங்க கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, சரி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் கரெக்டா அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வருது. காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி சொன்னா என்ன சொல்றான், என்ன இல்லாட்டி கூட நீ போச்சுப்பன்னு சொல்லல, அப்புறம் எதுக்கு என்ன கேக்குற அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க அப்படியே லைட்டா கொஞ்சம் தவந்து எப்படியாச்சும் ஒரு போனை போட்டுரும், இல்லாச்சும் கட்டிலாச்சும் ஏறி உட்காந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முயற்சி பண்றாங்க. பட் அவங்களால முடியல. அப்படியே தவந்து போறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நின்னுக்கிட்டு அந்த பரதேசி பாத்துட்டு இருக்கானே தவிர அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தெரியவே இல்லை. இப்ப துடிச்சு கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. கட்டிய கணவன் பக்கத்துல இருந்துமே இந்த பொண்ணை காப்பாத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி ஓனரமா இறந்து போயிருக்கிறத எதுவுமே தெரியாத இந்த தெனாவட்டு திமுர்ல சுத்திட்டு இருக்கிற ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப ஓனரமா வச்சிருக்க அந்த சவப்பெட்டி முன்னாடி நின்னுட்டு திமுறா சிகரெட் புடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிகரெட்டோட கங்க வந்து பாத்தனா அந்த சவப்பெட்டி மேலேயே வந்து அணைக்கிறாங்க. என்ன திமுரோட்டு இருக்கணும் இந்த பொண்ணுக்கு. இப்படி இவங்க சந்தோஷமா இருக்கிறது, குடிக்கிறது, டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா வந்து பாத்தனா இறந்து போன அந்த ஓனராமோட ஆத்மா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஹீரோனுக்கு மட்டும் தெரியுது. டக்குனு அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துல பேயா இருக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு தெரியுது. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கு ஒரு இமேஜினேஷன் போல தான் தெரியுது. இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நேரக்கு என்ன பண்றாங்க, இந்த இறந்து போன ஓனரமா படுத்திருக்கிற சவப்பட்டியை எடுத்து சுத்திய வச்சு உடைக்கிறாங்க. அப்படி உடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அழுகாம இருக்கணும்ன்றதுக்காக நைட்ரஜன் கேஸ் அந்த வீட்டை சுத்தி போட்டிருப்பாங்க. அதுமே வந்து பார்த்தா இந்த பொண்ணு உடைச்சிட்டா. இதை பார்த்து ஹீரோக்கு என்ன பண்றான், செமையா திட்டி இந்த இடத்தை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்போ இவங்க போனதுக்கு அடுத்தது திருப்பி தூக்கத்துல இருந்து ஏந்திருக்கிறாங்களே. அப்படி ஏந்திரிக்கும் போது யாரோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, ஹீரோனோட காலை பிடிச்சு தள்ளி விட்டு இந்த பொண்ணை காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த ஓனரமாவோட பேயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இழுத்துட்டு போறப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா, படிக்கட்டுல இருக்கிற அந்த கைப்பிடியை பிடிச்சிட்டு விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கா. ஆனா அந்த பேய் வலுக்கட்டாம இழுக்குது. அப்படி இழுத்தா அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு இன்னொரு கட்டையை பிடிக்கணும். அப்படி பிடிக்கிறப்ப அந்த இடத்துல ஆணி இருக்கு, அதுல அவ கையை குத்தி கிடிக்க ஆரம்பிக்குது. அப்படி கீச்சாலும் பரவாயில்லன்ட்டு இந்த பொண்ணு அலறாம இருக்கிறா. அதுக்கு அடுத்தது இந்த பொண்ணுக்கு என்ன பண்றா, ஒரு கத்தி எடுத்து அந்த இறந்து போன அந்த ஓனரமாவை குத்தலான்னு சொல்லி பாக்குறப்ப அந்த இடத்துல நிக்கிறது ஓனரமா கிடையாது ஹீரோ. இப்ப இது வரைக்குமே ஹீரோன் கண்டுட்டு இருந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனவா தான் தெரியுது. இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே வந்து
வந்து பாத்தீங்கன்னா இந்த பேயால தான் இது பண்ணதுக்கு எல்லாமே பேய் தான் அப்படின்ற மாதிரியும் இந்த பேய் தொலை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய்ன்றது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்ப ஹீரோனை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். இவங்க தூங்கி ஏஞ்சி கண்ண மூச்சு பாக்குறப்ப பக்கத்துல வழக்கம் போல ஹீரோ காணும். எங்க சொல்லி இருப்பான் அவங்களுக்கு நல்லா தெரியும். எப்படியும் எதிர் வீட்டுல இருக்கிற ஓனரமாவோட டெட் பாடி கிட்ட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஓனரோட டெட் பாடி இருக்கிற அந்த வீட்டு கிட்ட போறாங்க. அங்க போய் அவங்க என்னத்த பார்த்தாங்க தெரியல. போன ஹீரோ கிட்ட திட்டுறாங்க. ஏண்டா போய் ஒரு இறந்த டெட் பாடி கிட்ட போய் உர வச்சுக்கிறேன் உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பைத்தியக்கார நாய நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் உரைச்சனால இப்ப நாங்க இடத்துல ஐஸ் கட்டி தான் போட்டுட்டு இருக்க நீ தப்பா அடிக்காத ஏன்னா எந்த மாதிரி வேணாலும் நீ நடிச்சிருக்கலாம் அது இப்படி ஒரு கேவலமான ஒரு புத்தி உனக்கிட்ட இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரி திட்டுறான். இப்ப இந்த இடத்துல இவளுக்கு ஏகப்பட்ட பேய்கள் இருக்கிற மாதிரியும் அந்த ஓனரமா இவ்வளவு கொலை பண்ண போற மாதிரியுமே ஒரு இமேஜினேஷன் இருக்கிறனால ஆரம்பத்துல இவங்க கார்ல வரும்போது ஒருத்தனை பார்த்திருப்பாங்க. அப்புறம் அந்த வீட்டு முன்னாடி வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணிருப்பான் ஒரு மந்திரவாதி அவனை கூட்டிட்டு வந்து ஏதோ ரிச்சுவல் பண்ணி அந்த வீட்டுல இருக்கிற அந்த போய மரத்தை எரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தமே ஹீரோ கடுப்பாட்டா அந்த மரம் எரிஞ்சிட்டு இருக்கிறப்பதான் வரான். உடனே துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு என்ன சொல்றானா யோ பக்கத்துல என் வீடு இருக்கு உனக்கு யார் இந்த இடத்துக்கு வர சொன்னா இந்த மரத்தை எரிக்கிறியே அப்படி என் வீடு எரிஞ்சு போச்சுன்னா எவன் கட்டி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க உடனே ஹீரோயின் வந்துட்டு நான் தான் உனக்கு கூட்டு ரிச்சுவல் பண்ண சொன்னேன் அப்படின்றாங்க. உனக்கு என்னமா பைத்தியமா பிடிச்சிச்சு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இறந்து போன பொண்ணோட மொத பொண்டாட்டி இந்த வீட்டுல பேயா சுத்திட்டு இருக்கா அவ இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் அதை ஓட்டுறதுக்காக தான் இந்த ரிச்சுவல் பண்றவன கூட்டிட்டு வந்தேன் ஆனா அதையுமே நீ கெடுத்து விட்டுட்ட அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஹீரோ என்ன சொல்றானா பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது கொஞ்சம் பொறுச்சிக்க அவனை போ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தவும் இந்த பொண்ணு என்ன பண்ற இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பாரு. எங்க போற அப்படின்ற மாதிரி சொல்ல பேய் பிசாசு கூட எல்லாம் இங்க என்னால இருக்க முடியாது பணம் காசு போச்சுனா கூட நான் சம்பாரிச்சுப்பேன் உயிர் போச்சுன்னா என்னால திருப்பி வர முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது கோச்சிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புது. அப்படி கிளம்புறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்பவே கெஞ்சுறான். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் என்னோட மொத பொண்டாட்டி இந்த பேனிக் அட்டாக் வந்து அதாவது கடைசி வாட்டி இறக்க போறப்ப நான் கூடவே தான் இருந்தேன் அவளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற எனக்கு ஐடியாவே கிடையாது அவ இறந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கூடவே இருந்தேன் அது எல்லாத்துக்குமே காரணம் உனக்காகத்தான் அப்படின்ற. இப்ப இந்த 100 நாள் நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் அவளோட உடம்புமே வந்து பாத்தீங்கன்னா டீகம்ப்ரஸ் ஆயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவ பணத்தை புதைச்சிட்டு அதுக்கடுத்து வரப்போற சொத்து சொகுத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம் சொன்னா புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் கேட்காம அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப ஹீரோன் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு நினைப்பு என்னன்னா ஹீரோவை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னா. இப்ப ஹீரோவை விட்டுட்டும் அவங்களால போக முடியல ஹீரோவை விடாமலையும் அவங்களால இருக்க முடியல இந்த நடுக்குள்ள இந்த பேய் பிரச்சனை வேற இப்படி இருக்கும்போது அவங்க திரும்பி வராங்க. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேடா உட்கார்ந்து இருக்கிறான் அவனை பார்த்ததுமே உங்களுக்கு என்னன்னே தெரியல நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த இடத்துக்கு திரும்பி வந்து நீ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அதாவது திருப்பி வந்து நீ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்ட்டு. ஏன்னா இது வரைக்குமே இந்த இடத்துல ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும்தான் அது இறந்து போன போனரமா தெரிஞ்சிருப்பாங்க ஆனா ஹீரோட கண்ணுக்கு அந்த பேய் இருக்கிற மாதிரி எந்த ஒரு தடையுமே தெரிஞ்சிருக்காது படம் பார்த்துட்டு இருக்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த ஹீரோயின் போன கிடைத்தது நான் இருக்கேன்டா பொண்டாட்டி இங்க தாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இறந்து போன அந்த ஓனரமாவோட பேய் என்ன பண்ணிருக்கு ஹீரோ முன்னாடி வந்து காட்சி தந்திருக்கு அது இவங்களோட பிடிச்சிட்டு போல இருக்கு. ஆனா இப்படி ஒரு வேட உட்கார்ந்து இருக்காரு ஆனா இதுக்கு எதுவுமே தெரியாத இந்த ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப லவுட் ஹவுஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உனக்காக தான் வந்துட்டேன் இனிமேட்டு உன விட்டு போக மாட்டேன் நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் இங்கே இருப்போம் நம்ம குழந்தை குட்டி எல்லாத்தையும் பெற்றுட்டு இங்கே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பணிவிடலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து ஒரு கோவத்துல இருக்கிறா அது தெரியல. இப்ப ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது நிஜத்துல ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான் ஆனா கண்ணாடியில பாக்குறப்ப இறந்து போன அந்த ஓனரமாவோட டெட் பாடி தான் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறான். அப்படி நின்னுட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூப்பிடுறாங்க ஹீரோ திரும்ப மாட்டான் பக்கத்துல போய் பார்த்தா ஒரு பொண்ணோட உடைய போட்டு நிக்கிறான் அந்த பாக்குறதுக்கு கொஞ்சம் வேட உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்றான். ஒரு கத்தி எடுத்து குத்த பாக்குறான் அவங்க தப்பிக்க பாக்குறப்ப டக்குனு அவங்க கையை கீறி விட்டு அப்படியே அவங்களை தூக்கி ஜன்னல் வழியா அடிச்சுக்கிறான் மூஞ்சிலாம் வந்து ரத்த காயம் வருது. இப்படியே உங்களை கொலை பண்ண பாக்குறப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா டக்குனு ஹீரோவை ஒரு பிங்கான எடுத்து குத்துறாங்க. இவனுக்கு சுத்தமா வலிக்கல ஏன்னா புல்ல இருக்கிறது ஒரு பேய் இவனுக்கு வலி தெரியாது சிரிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா இவனுக்கு எப்படா கொல்றது சொல்லி பாக்குறப்ப ஹீரோ எப்பயுமே ஒரு துப்பாக்கி வச்சு மிரட்டுவால அந்த துப்பாக்கி அந்த இடத்துல இருக்கு. சரி இதை வச்சாச்சு உன கொலை பண்ணலாம்னு சொல்லி பாக்குறப்ப 2-3 சுடு சுடுறாங்க. தலைவன் அசால்ட்டா சிரிச்சிட்டு இருக்கான தவிர இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல. சரி இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா ஓடுறாங்க. ஆனா கார் சாவை எங்க வச்சாங்கன்னு தெரியல. அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு பக்கத்துல ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிற போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றான் ஹீரோனை பிடிச்சிடறான். இப்படி பிடிச்ச கடுத்தது இவங்க லைட்டா மயக்கம் போடுறாங்க. கண்ணை திறந்து பாக்குறப்ப போனராமாவோட சவப்பெட்டில போனராமாவுக்கு பத்தி இவங்க படுத்துட்டு இருக்காங்க. இத பாக்குறப்ப இந்த போனராமா போனா எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டே இருக்கும்போது டக்குனு அந்த கண்ணாடிக்கு மேல இருந்து வருமா அதை பார்த்துட்டு இவங்க பயந்துட்டு அலறுன்னு அலறிட்டு இருக்காங்க. அப்புறம் கரெக்டா அந்த சவப்பெட்டி ஓபன் ஆகும் இந்த பொண்ணு தப்பிச்சு போறா. அப்படி தப்பிச்சு போகும்போது போனராமாவோட பேய் என்ன பண்ணுது இப்ப காலை பிடிச்சு இழுத்து உடைக்க ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த சவப்பெட்டி பக்கத்துல ஹீரோ படுத்திருக்கான். பக்கத்துல ஒரு டெட் பாடி இருக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இறந்து போன ஹீரோட பொண்டாட்டி தான் பார்க்க அழுகி போய் இருக்காங்க உடம்புல புழு பூத்து இருக்கு. அப்படி படுத்திருக்கும் போது டக்குன்னு வலியில துடிக்கிறான் ஏன்னா உயிரோட தான் இருக்கான் ஏற்கனவே உனக்கு பீங்கால குத்தி இருக்கு அப்புறம் கால பேர அடிபட்டு இருக்கு இப்படி ஏகப்பட்ட அடிபட்டு இருக்காச்சா இவன் அலறான் வலியில இருக்கு பக்கத்து வர இந்த டெட் பாடி இருக்கு அது ரொம்ப கொடூரமான முறையில இருக்கு. இதெல்லாம் பார்த்து இப்ப அலறான் உனக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. சரி
சரி இதுதான் ஓனர் அம்மா வந்து ஹீரோக்கு கொடுத்த ஒரு தண்டனை. அப்ப இவ்வளவு விஷயத்துக்கு காரணமான ஒருத்தி இருந்தால அவ எங்க அப்படி சொல்லி பார்த்தா இந்த சவப்பட்டி கீழே வந்து பாத்தீங்கன்னா புழுலாம் கொஞ்சம் வருது. அந்த புழுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தி வழியில துடிச்சிட்டு இருக்கா. அப்ப வேற யாருமே கிடையாது, ஹீரோயின். இப்ப இந்த ஓனர் அம்மாவோட உடம்புல இருந்து டீகம்ப்ரஸ் ஆயிட்டு இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ மேல சொட்டுது, அவ வாய்க்குள்ளயுமே போகுது. உங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்ற மாதிரி அந்த பேய் முடிவு பண்ணிட்டு போல இருக்கு. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ இன்னொரு சூப்பரான ஒரு படத்துல உங்களை பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.